ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். ஆர்டிஇ அட்மிஷன் 2026-27க்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போலேருந்து அப்ளை பண்ணணும், எது வரைக்கும் அப்ளை பண்ணணும், எப்போ அந்த லாட்ரி போடுவாங்க, அதாவது குலுக்கல் சீட்டு முறையில் தான் அட்மிஷனுக்கான பிள்ளைகளை தேர்ந்தெடுப்பாங்க. அது என்னைக்கு, எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய பக்கத்தில் இருக்கிற பெரிய ப்ரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டாமல் படிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஆர்டிஇ அட்மிஷன். போன வருஷம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும், அக்டோபரில் தான் வந்துச்சு. இந்த வருஷத்துக்கு எப்பவும் போலவே ஏப்ரல் மந்த்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்டிஇ அட்மிஷன் 2026 to 27. இந்த வருஷம் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் கொடுக்க போகிறோம். ஏப்ரல் 20 அன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய தேதி ஆரம்பிக்குது. இது நோட்டிஃபிகேஷன் ஏன் முன்னாடியே சொல்லிடுறாங்கன்னா, சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்காக மார்ச் 27ஆம் தேதியே இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து நம்ம அப்ளை பண்ணலாம். மே 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் வர அப்ளிகேஷன் ஏற்றுக்க மாட்டாங்க. மே 18 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக அந்தந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் எந்த ஏஜ் வரைக்கும் இருக்க குழந்தைங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த்தையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்கேஜி சேர்க்குறதா இருந்தால் உங்களுடைய குழந்தை ஆகஸ்ட் 1, 2022 ஜூலை 31, 2023க்குள்ளே பிறந்திருக்கணும். சரிங்களா? எல்கேஜிக்கு தான் நார்மலாக நிறைய பிள்ளைங்க சேருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சப்போஸ் எதாவது வேக்கன்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வேக்கன்சி இருக்காது. ஏன்னா ஆர்டிஇயில் சேர்த்துட்டு அந்த குழந்தைய அவ்வளோ சீக்கிரமாக வேறு ஸ்கூலுக்கெல்லாம் மாற்றிட மாட்டாங்க. இந்த வேக்கன்சி இருக்கான்னு ஸ்கூலில் தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் எல்கேஜிக்கு அப்ளை பண்ணுறப்ப குழந்தை 2022 ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஜூலை 31, 2023க்குள்ளே பிறந்திருந்துச்சுன்னா அந்த குழந்தை எல்கேஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சப்போஸ் கிளாஸ் 1ல் வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை ஆகஸ்ட் 1, 2019 ஜூலை 31, 2020க்குள்ளே பிறந்திருக்கணும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழந்தையோடைய பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக தேவை. குழந்தையோடைய ஃபோட்டோ அண்டு பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். இருப்பிடச் சான்றிதழாக நீங்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜாதி சான்றிதழ் கேட்பாங்க. இந்த சான்றிதழ்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்மக்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்காது, அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், குழந்தையோடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, பெற்றோருடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இன்கம் சர்டிஃபிகேட், இது அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு ஆர்டிஇ அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஜாதி சான்றிதழ் தேவை. அதே போல் நீங்கள் முன்னுரிமை பிரிவினராக இருந்தீங்கன்னா, அதாவது ஆதரவற்றோர், HIV தாக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், துப்புரவு தொழிலாளர்களுடைய குழந்தைகள் அப்படின்னா அதுக்கான சான்றிதழையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மே 18 தான் கடைசி தேதி. கடைசி தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக வீட்டிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சேவை மையத்துக்கு போய்ட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் rte.tnschools.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்கனாலே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற 1 கிலோமீட்டருக்குள்ளே இல்லை 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற பள்ளிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃபேமிலிஸில், ரிலேட்டிவ்ஸில் யாராவது குழந்தைங்கள இப்போ ஸ்கூல் சேர்க்குற மாதிரி இருப்பாங்க, எல்கேஜி, அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஒரு குழந்தையோடைய கல்விக்கு நீங்கள் உதவுங்க. ஸோ இதில் நமக்கு ஒரு 25% ஆஃப் த சீட்ஸ் ஒதுக்குவாங்க. இப்போ ஒரு கிளாஸில் 40 குழந்தைங்க இருக்காங்கன்னா அதில் 10 குழந்தைங்க ஆர்டிஇ மூலமாக அட்மிஷன் போட்டு வந்த குழந்தைங்களாக இருப்பாங்க. தனியார் பள்ளிகளில், சிபிஎஸ்சி பள்ளிகள் இதில் வராது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிகள் தான் இதில் வரும். ஆனால் மெட்ரிக் சிலபஸ்ன்றது இப்போ இல்லவே இல்லை, எல்லாமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான். இங்கிலீஷ் மீடியம்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர். ஆரம்ப தேதி ஏப்ரல் 20, 2026, கடைசி தேதி மே 18, 2026. குலுக்கல் முறை எப்போ நடக்கும்னா மே 22ஆம் தேதி 2026 நடக்கும். தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் மே 29, 2026 வெளியிடுவாங்க. குழந்தையுடைய பிறந்த தேதி ஆகஸ்ட் 1, 2022 ஜூலை 31, 2023க்குள்ளே இருக்கணும்.
எல்கேஜிக்கு. இதுவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க போகிறீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2019 ஜூலை 31, 2020 பிறந்த குழந்தையாக இருக்கணும். தேங்க்யூ.